அப்புறம் கடவுள் மறுப்பாளர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கடவுள் மறுப்பாளர்கள்னா நாத்திக சிந்தனை உடையவங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு சில வாதங்களை முன் வைப்பாங்க. இயற்கை தான் கடவுள், கடவுள் வந்து கிடையாது, கடவுள்ன்ற பெயரால் வந்து என்ன செய்யறாங்க, மனிதர்களை அடிமைப்படுத்துகிறாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு சில நம்ம சமூக அறிவியலில் கூட நம்ம படிச்சிருப்போம் முன்னாடி. 4 இதாக வந்து இதாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னா பிராமணர்கள், சத்திரர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் அப்படின்ட்டு 4 பிரிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அதாவது மனிதர்கள் வந்து கடவுளிடத்துல சமம் தான், ஆனால் சமமாக இல்லாமல் இவங்க வந்து பிரித்து, அதாவது கடவுளின் பெயரால் வந்து என்ன செய்கிறாங்கன்னா மனிதர்களை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு. இது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை, பெண்களை வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு இதுக்கு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களும் சரி என்ன செய்கிறாங்கன்னா நாத்திய சிந்தனைக்கு, அதாவது கடவுள் இல்லை இயற்கை தான்ப்பா, நம்ம வாட்டுக்கு நம்ம பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. சரிங்களா?